குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். சென்னை மாநகராட்சியில் 151 திமுக கவுன்சிலர்கள் உள்ளனர். அதற்கு அடுத்தபடியாக அதிமுகவுக்கு 15 கவுன்சிலர்கள் இருந்தனர். அக்கட்சியின் உட்கட்சி பிரச்சினையால் தற்பொழுது வரை 5 கவுன்சிலர்கள் தாவேகாவில் இணைந்துள்ளனர். அதேபோல் திமுகவைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கவுன்சிலர்களும் தாவேகாவில் இணைய பேச்சு நடத்தி வரும் தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட தாவேகாவில் வாய்ப்பு கேட்டு பேச்சு நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து திமுக கவுன்சிலர்கள் சிலர் கூறியதாவது: சென்னை மாநகராட்சியில் திமுக பக்கமிருந்த மக்கள் செல்வாக்கு தாவேகா பக்கம் சென்றுவிட்டது. இதனால் ஏற்கனவே இருக்கும் கவுன்சிலர்கள் மீண்டும் திமுகவில் போட்டியிட்டால் வெற்றி பெற முடியுமா என்ற சந்தேகத்தில் உள்ளனர். அவர்கள் தாவேகாவில் இணைய பேச்சு நடத்தி வருகின்றனர். அதன்படி தாவேகாவில் இணைந்த பின் வரும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். தாவேகா தரப்பிலும் கட்சி மேலிடத்தில் ஆலோசித்து முடிவை அறிவிப்பதாக தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே தாவேகாவில் இணைந்த கவுன்சிலர்களுக்கு தாவேகா சார்பில் போட்டியிடலாம் என அக்கட்சி உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதனால் நமக்கும் தாவேகாவில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என கவுன்சிலர்கள் பலர் தாவேகாவில் இணைய காத்திருக்கின்றனர் என்று அவர்கள் கூறினர்.